வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது 2 சூப்பரான ரெசிபி இந்த தீபாவளிக்கு. அது என்ன கேட்டிங்கன்னா சோமாஸ், அதுக்கப்புறம் சந்திரகலா. சோமாஸ் நார்மலாக நம்ம வீட்டு சைடில் எல்லோரும் பண்ணுவீங்க. சந்திரகலா அப்படியே நார்த் இந்தியன் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாருமே பண்ணுற ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பண்ண போகிறோம். இந்த ரெசிபி ஷேப் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அதனால தான் சோமாஸ் சந்திரகலா ரெண்டுமே இன்றைக்கி சேனலில் பண்ணுறேன். எந்தளவுக்கு ஸ்டஃபிங் வைக்கணும், எப்படி மடிக்கணும், எப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போது சோமாஸுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? சோமாஸ் தேவையான பொருட்கள்: மைதா 1/2 கிலோ, ரவை 125 கிராம், சக்கரை பவுடர் 150லேருந்து 125 கிராம், உடச்சக்கடலை பவுடர் 50 கிராம், மிக்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் தேவையான அளவு, ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், உப்பு சிறிதளவு, நெய் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன், ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த சோமாஸுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம சோமாஸ் பண்ண போகிற சொன்னால் பார்த்தீங்களா, அதுக்கு மாவு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் வச்சு ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால இந்த பவுலில் மைதா போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு ரவை போடுறோம். இந்த ரவை எதுக்காக போடுறோன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும், அதுக்காக மட்டும்தான் ரவை போடுறோம். அதே டைமில் கொஞ்சம் கீ போட்டிருக்கேன், சிறிதளவு உப்பு போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வீட்டில் எப்படி சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணங்களோ அதே மாதிரி இருக்கணும். அதே டைமில் இந்த மாவு மிக்ஸ் பண்ணுற டைமில் லூஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். அதுக்காக தேவையான அளவுக்கு அப்பப்போ தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த டோ ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆன பிறகு கையில் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், அழுத்தமாக இருக்கா லூஸாக இருக்கா. அழுத்தமாக இருந்தால் தான் தேய்ச்சி ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அந்த மாவு எடுத்து ஒரு 2-3 வாட்டி நல்லா மாலிஷ் பண்ணுங்க. எதுக்காக கேட்டிங்கன்னா அந்த ஊறின ரவை, நெய், அதுக்கப்புறம் மைதா இதெல்லாம் திருப்பி நல்லா மாலிஷ் பண்ண தான் உங்களுக்கு சாஃப்டாக வரும். அதுக்கு பிறகு ரஃப்பாக கட் பண்ணி சின்ன சின்ன சைஸில் உருட்ட போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லும்போது உங்களுக்கு வீட்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு வரேன். இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வீட்டில் பூரி மாவு பண்ணுவீங்களே, ஒரு மீடியமான சைஸில் பூரி மாவு கட் பண்ணி ரோல் பண்ணுவீங்க, அதே மாதிரி ரவுண்டாக பிடிச்சி வச்சுருக்கேன். எதுக்காக பூரி சொல்கிற கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் எண்ணெய் கடை வந்து ரொம்ப பெருசாக யூஸ் பண்ண மாட்டீங்க, ஒரு மீடியமான எண்ணெய் கடை தான் யூஸ் பண்ணுவீங்க. அந்த சைஸில் நீங்கள் ரோல் பண்ண போகிறீங்க. அப்போ தான் எக்ஸாக்டான சைஸ் உங்களுக்கு வீட்டில் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் பூரியோட சைஸ் சொல்லியிருக்கேன். இதுக்கு பிறகு உங்களோட கட்டிங் போல் கொஞ்சமாக மாவு தெளிச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, எக்ஸாக்டாக பூரிக்கு எப்படி தேய்ப்பீங்களோ அதே மாதிரி தேய்ச்சா போதும். ரொம்ப திக்காக கூடாது. திக்காக இருந்தால் சோமாஸு நீங்கள் ஸ்டஃபிங் பண்ணி ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற டைமில் மைதா தான் அதிகமாக தெரியுற மாதிரி இருக்கும், ஸ்டஃபிங் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு பூரி சைஸில் கரெக்டாக ரோல் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் இப்போ ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். இதில் கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன். 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஃபஸ்ட்டே போட்டாச்சு. மீதி நெய் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ், ட்ரை நட்ஸ், அதாவது முந்திரி பருப்பு, காஞ்சி திராட்சை, பிஸ்தா போட்டிருக்கேன். இந்த இடத்துல விருப்பப்பட்டீங்கன்னா பாதாம் பருப்பு போனால் போட்டுக்கலாம்.
இதுக்கு பிறகு ரவை போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு ரவை போடுறோம். இந்த ரவை போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுக்க ஆரம்பிங்க. ரவையை வறுக்காமல் அப்படியே யூஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த வாசனை வந்து நல்லா இருக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த நெய்யில் வறுத்த ரவையை எடுத்து நீங்கள் ஸ்டஃபிங் பண்ணுறது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு உடச்சக்கடலை பவுடர் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல அடுப்பை ஆஃப் பண்ணுறங்க. அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு தான் உடச்சக்கடலை பவுடர் போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு சக்கரை பவுடர். சக்கரை முழுசாகவும் போடலாம், இந்த மாதிரி பவுடர் அரைச்சும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த இடத்துல வேறு எதுனா போடலாமா அப்படி கேட்டிங்கன்னா திருவண்ண தேங்காய் இருக்குல்ல, அந்த தேங்காயும் போட்டு யூஸ் பண்ணலாம். பிளெயின் கோவா போடலாம், மைசூர் பாக் போடலாம். இது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேணால் நீங்கள் ஸ்டஃபிங் உள்ள வச்சு நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். அதே டைமில் கொஞ்சம் ஏலக்காய் பவுடரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா 1 டேபிள் ஸ்பூன் மைதா ஒரு பவுலில் போட்டிருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டோன்னா நம்ம சோமாஸ் மடிக்கிறதுக்கு ஒரு பைண்டிங் ஏஜென்ட் வேணும். அதனால் இந்த மைதாவை ஒரு பேஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மைதாவை நல்லா கரைச்சிருக்கேன். இதுக்கு பிறகு நம்ம பூரி மாதிரி தேய்ச்சி வச்சுருக்க இந்த மாவை நம்ம என்ன பண்ணுறோம், உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஸ்டஃபிங் வைக்கலாம். அதிகமான ஸ்டஃபிங் வச்சிங்கன்னா ஃபோல்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை அந்த கார்னர் பகுதியில் நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணுறோம். எப்படி நீங்கள் வீட்டில் கொழுக்கட்டை மடிப்பீங்களோ அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் 2 விதமான ஷேப்பில் எப்படி ஃபோல்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த சோமாஸை இப்போது மடித்த பிறகு அந்த கார்னர் பகுதி வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு ஒரு கார்னராக வந்துட்டு நல்லா மெலிசாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி முடித்த பிறகு அதை அப்படியே மடிக்கணும். மடித்த பிறகு திருப்பி ப்ரெஸ் பண்ணணும், திருப்பி மடிக்கணும். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது உங்களோட நகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நகத்தில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஷேப்பில் கரெக்டாக வரும். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அடுத்த ஒரு ஷேப் பண்ணுற பாருங்கள், அது ரொம்ப ஈஸியான ஸ்டைலில் பண்ண முடியும். அதே டைமில் அந்த ஃபோல்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக மடித்தா மட்டும்தான் உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வெளியே வராது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரெகுலராக வீட்டில் ஈஸியான ஸ்டைலில் எப்படி பண்ண முடியும், அதாவது நீங்கள் வீட்டில் ஏற்கனவே பழகிருப்பீங்களே அந்த மெத்தடில் சொல்லித்தரப்போகிறேன். இப்போ அந்த ஷீட்டை வச்சுட்டு உள்ளே ஸ்டஃபிங் வச்சுருக்கேன். அதே மாதிரி அந்த பைண்டிங் உள்ளே வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணியாச்சு. ஃபோல்ட் பண்ணி முடித்த பிறகு திருப்பி நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு சோமாஸ் கட்டர் பார்த்துருப்பீங்கள்ல, அந்த சோமாஸ் கட்டரை எடுத்து நீங்கள் அப்படியே கட் பண்ண ஆரம்பிங்க. எதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணுறது கேட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்து ப்ராப்பராக வரும். அதுக்கு பிறகு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஃபோர்க் இருக்குல்ல, அந்த ஃபோர்க் எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் ஒரு சிம்பிளான மாடல் ரெடி. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஸ்வீட் ஷாப் போனால் எப்படி மடிப்பாங்க, அதே வீட்டில் பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 2 மெத்தட்லையும் கொடுத்துருக்கேன் மடிக்கிறது. இதுக்கப்புறம் எண்ணெயில் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த எண்ணெய் சூடாக இருக்கணும். அதே டைமில் ரொம்ப பைப்பிங் அவுட், அதாவது ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. மைதா எங்கெல்லாம் யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ணுறோமோ அந்த டைமில் எண்ணெயோட சூடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதனால தான் எண்ணெய் சூடு பண்ண பிறகு மீடியமான ஃப்ளேம் வச்சு 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ணுறோம். எதுக்காக அப்படி சொல்கிற கேட்டீங்கன்னா மைதா சீக்கிரமாக கலர் கொடுத்துரும் ஃப்ரை பண்ணுற டைமில், ஆனால் உள்ளே வெந்திருக்காது. அதுக்காக மட்டும்தான் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ ஆல்மோஸ்ட் கலர் வந்தாச்சு. இதே மாதிரி 1 by 1 திருப்பி விட்டு நல்லா குக் பண்ண ஆரம்பிங்க. இப்போ சோமாஸ் கலர் எப்படி கரெக்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இதை தொடர்ந்து சந்திரகலா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரெசிபி சோமாஸ், அதே மாதிரி தான் சந்திரகலா. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுற சொல்கிறாங்க. இதுலேயும் இன்னும் கொஞ்சம் டவுட் எதுனா இருந்ததுன்னா நீங்கள் நேராக கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு www.chefdeenacooks.com டைப் பண்ணுங்கள். என்னோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையான ரெசிபியை நீங்கள் டைப் பண்ணினா ஃபோட்டோ ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். சந்திரகலாக்கு தேவையான பொருட்கள்: மைதா 250 கிராம், சர்க்கரை 1/2 கிலோ, பிளெயின் பால்கோவா 150 கிராம், மிக்ஸ்டு ட்ரை நட்ஸ் 1-2 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், saffron 1 கிராம், பால் 2 டேபிள் ஸ்பூன், ஆரஞ்சு ரெட் கலர் தேவையான அளவு, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு, கீ 75 கிராம். இதாங்க சந்திரகலாக்கு தேவையான பொருட்கள். இந்த சந்திரகலா ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணுறேன். ஏங்கிட்டேன்னு ஃப்ரை பண்ணி எடுத்த உடனே சந்திரகலா டேரெக்டாக சுகர் சிரப்பில் போடணும். அதனால் சக்கரை போட்டு தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணியோட அளவு என்ன கேட்டேன்னா 200 ml தண்ணி ஊற்றிருக்கோம். அதே டைமில் கொஞ்சம் பாலும் ஊற்றிருக்கேன். பால் எதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா அந்த சக்கரையில் இருக்க அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ண தான் பால் ஊற்றிருக்கோம். இந்த சக்கரை பாவோட பக்குவம் என்ன கேட்டேன்னா கரெக்டாக ஒரு கம்பி பத அளவுக்கு நீங்கள் எடுத்துருக்கணும். இப்போ இந்த சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த டோ ரெடி பண்ண போகிறோம். நான் சொன்ன குவான்டிட்டி மைதாவுக்கு 75 கிராம் கீ கண்டிப்பாக தேவை. இந்த மைதாவில் நடுப்பகுதியில் இந்த கீயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணும்போது மெதுவாக மிக்ஸ் பண்ணணும். அழுத்தி மாவை மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் ஹார்டாகவும் ரொம்ப டைட்டாக இருக்கும். கரெக்டாக ஷீட் பண்ணி ஸ்டஃபிங் வச்சு ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. லூஸாக இருக்கக்கூடாது, அதே டைமில் ரொம்ப டைட்டாக கூடாது, கரெக்டான பக்குவத்தில் இருக்கணும். இதுக்கு பிறகு ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறோம். இப்போ நான் சொன்ன குவான்டிட்டி கோவா, அதாவது பிளெயின் கோவா, சக்கரை போடாத கோவாவில் ட்ரை ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் சக்கரை பவுடர், ஏலக்காய் பவுடர், சேஃப்ரான் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். உங்கள் வீட்டு பக்கத்தில் பிளெயின் பால்கோவா கிடைக்கலன்னா நீங்கள் ஸ்வீட் பால்கோவா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டைமில் சக்கரை பவுடர் போட வேண்டியதில்லை. ஏங்கிட்ட அந்த பால்கோவாவில் உங்களுக்கு சக்கரை இருக்கும். இதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு சின்ன ரவுண்டாக இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த டோ இருக்குல்ல, அந்த டோவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறோம். ரொம்ப பெரிய சைஸ் வேண்டாம். ஏன் கேட்டுன்னு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ரொம்ப சைஸ் பெருசாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அந்த ஸ்டஃபிங் அதிகமாக பிடிக்கும். மீடியமான சைஸில் ரோல் பண்ணுறது. அதுக்கு பிறகு நீங்கள் அந்த கார்னர் பகுதியில் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணுறோம். ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங்கை நடுப்பகுதியில் வச்சு வீட்டில் எப்படி கொழுக்கட்டை மடிப்பீங்க அதே மாதிரி நல்லா மடிச்சிருங்க. மடிச்சுட்டு அந்த கார்னர் பகுதியெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணுறோம். எப்படி சோமாஸுக்கு மடித்தோமோ அதே மாதிரி தான் இங்கே மடிக்க போகிறோம். திருப்பியும் சொல்கிறேன், அந்த கார்னர் பகுதியை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணுங்கள். திருப்பி ப்ரெஸ் பண்ணுங்கள், திருப்பி ஃபோல்ட் பண்ணுங்கள், திருப்பி ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கரெக்டாக பண்ணிடலாம். இந்த சந்திரகலா ரெடி. இப்போ எப்படி மடிக்கிறதுன்னு எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். அடுத்தது ஆயிலில் ஃப்ரை பண்ணுறது எப்படி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கல, அந்த சுகர் சிரப்பில் கொஞ்சோண்டு ஆரஞ்சு ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், அப்படின்னா சேஃப்ரான் யூஸ் பண்ணலாம். இந்த சுகர் சிரப்பு நான் சொன்ன டெக்ஸ்டரில் கரெக்டாக ரெடி பண்ணுறேங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சந்திரகலா ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் சூடாக்கணும், அதே டைமில் ரொம்ப சூடக்கூடாது. நீங்கள் போட்ட உடனே அந்த பபுள்ஸ் பாருங்கள், சின்ன சின்ன புள்ளியாக வரும். அந்த மாதிரி தான் கரெக்டாக வரணும். போட்ட உடனே பபுள்ஸ் அதிகமாக வந்ததுன்னா எண்ணெய் சூடாக இருக்கும். அந்த டைமில் போடக்கூடாது. நீங்கள் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கணும். அப்போது 1 by 1 அப்படியே மேலே வர ஆரம்பிக்கும். இதுக்கு பிறகு இந்த மாதிரி கரண்டி எடுத்து நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. எதுக்காக கேட்டிங்கன்னா அந்த ஆயிலில் நல்லா மிக்ஸ் ஆகும்போது கரெக்டாக வெந்து வரும். நல்லா வெந்த பிறகு கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதுக்கு பிறகு இந்த சுகர் சிரப்பில் போட்டு நீங்கள் எடுத்து நீங்கள் சர்வ் பண்ண ஒரு சூப்பரான சந்திரகலா ரெடி. இந்த சுகர் சிரப்பில் போகிற டைமிங் என்ன கேட்டிங்கன்னா அதிகபட்சம் ஒரு 5 to 7 நிமிஷம் நீங்கள் உள்ளே போட்டு எடுத்தால் மட்டுமே போதும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான சோமாஸ் எப்படி பண்ணுறது, அதே டைமில் சந்திரகலா எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் இந்த தீபாவளிக்கு.